ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளைகளே, என் செல்ல குழந்தைகளே, இந்த முருகப்பெருமான் சவால் விட்டு சொல்கிறேன் கேள். இன்று இரவுக்குள் உனக்கானது நல்லது நடக்கும். இந்த திருச்செந்தூர் முருகன் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் கேட்காதே, தட்டிவிட்டு சொல். ஆம் செல்லமே, வாழ்க்கையில் குறிக்கோள்கள் இல்லாமல் அலைந்து திரிபவனுக்கு மோட்சம் எந்த விதத்திலும் கிடைக்காது. குறிக்கோள்கள் இல்லாத பயணம் வீண்தானே என் செல்லமே. ஒரு நிமிடமாவது மனதை கட்டுப்படுத்த முடியாதவர்களுக்கு எந்த ஒரு கண்ணுக்கும் தெரியாத சக்தியாலும் மன நிம்மதியை கொடுக்க முடியாது. மிகவும் மனக்கலக்கத்துடன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நமக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். உனக்காகவும், சம்சாரத்திற்காகவும், பந்துகளுக்காகவும் கவலைப்படுவதால் அலைச்சலை ஒழிய சாந்தி, மனசாந்தி எப்படி கிடைக்கும் சொல்? நான் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பது, உணவு உடைக்காக கவலைப்பட வேண்டாம். பிராப்தத்தின்படி கிடைக்கக்கூடியது நிச்சயமாக கிடைக்கும். எப்போதும் கவலையோடு இருக்காதே. கூண்டில் கிளி போன்று இருந்தும் கூட சம்சாரம் என்ற விலங்கை போட்டு கொள்பவருக்கு, அந்த பந்தங்களின் பின் ஓடுபவர்களுக்குத்தான் நான் என்ன உதவி செய்ய முடியும்? கவலைகளை எல்லாம் விடுத்து இந்த முருகப்பெருமானிடம் சரணடைந்து உட்கார். முருகா முருகா என்று என்னையே தியானி. என் மீதே மனத்தை வை. நடக்கப் போவதை ஒருமித்த மனத்துடன் பார்த்து கொண்டிரு. அந்த சமயத்தில் வானமே உன் மீது இடிந்து விழுந்தாலும் கவலைப்படக்கூடாது. உன்னை காப்பாற்ற இந்த முருகப்பெருமான் நான் இருக்கும்போது இந்த கவலை எதற்கு? நீ கலங்கி போவதால் என்னிடமிருந்து தூரமாகின்றாய். ஆகவே என்மேல் நம்பிக்கை இருந்தால் நான் சொல்வதை முழுவதுமாக கேள் என் செல்லமே. அதே போலத்தான் என் செல்ல பிள்ளைக்கு பல திறமைகள் இருக்கிறது. ஆனால் அந்த திறமை என்ன என்று தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள் அல்லவா? இந்த பிரபஞ்சத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை. அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது. நான் பல முறை சொல்வது என்ன தெரியுமா? வாழ்க்கையில் தோற்றுப்போ, தவறே கிடையாது. தோற்றுப்போன கவலையில் வேகமாக ஓடி வருவதாக ஜெயிக்க நினைத்தவனுக்கு முன்பாகத்தான் இருக்க வேண்டும். அதை முதலில் புரிந்து கொள். எத்தனை தடவை தோற்றாலும் வீழ்ந்துவிட மாட்டாய். உன்னை நீ உணர்ந்து கொள். சாதிக்கப் போகிறாய். அதற்கான கால நேரங்கள் எல்லாம் உனக்கு வந்துவிட்டது. அதற்கான வழிமுறைகள் காத்திருக்கிறது. அதை முதலில் கற்றுக்கொள். எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா? எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யூகிக்க நினைப்பாய். தேவையே இல்லை. உனது திறமை மீது நம்பிக்கை வை. நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை. உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், யார் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து மட்டும் போகக்கூடாது, அழுகக்கூடாது, புலம்பக்கூடாது. அனைத்து நன்மைக்கே என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டு சென்று கொண்டே இரு. அதே போலத்தான் கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத் தொடங்கு. வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. அப்பொழுதுதான் உனக்கு கனவுகள் எல்லாம் விரைவில் பூர்த்தியாகும். உனது எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றித் தருவேன் என் செல்லமே. வாழ்க்கையில் உள்ள நிம்மதிகளும், சந்தோஷங்களும், மன நிறைவுகளும், கஷ்டங்களும், வெற்றிகளும், தோல்விகளும் என இவைகள் எல்லாம் விதி என்ற வார்த்தையான வடிவில் தோன்றுவதுதான். நிச்சயமாக இவை எல்லாவற்றையும் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஆம் செல்லமே, உன் மனம் என்பதை நீ அறியும் முன்பாகவே உன் மனதில் என்னை நாள்தோறும் போற்றும் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக அறிந்து விடுவேன். நேரம் நன்றாக இருந்தால் மனதில் ஏற்படும் சிந்தனைகளும், எண்ணங்களும், அதே நேரத்தில் நீ எடுக்கும் முடிவுகளும் அதன் பொருட்டாகத்தானே இருக்கும். வானளவில் பறந்து இருக்கும் ஆகாயத்திற்கே ஒரு எல்லை இருக்கின்றது. ஓடும் ஓட்டத்தின் வேகத்தை கணக்கிட இயலாத நீருக்கும் ஒரு எல்லை உண்டு. அது சங்கமிக்கும் இடம். அதே போலத்தான் ஜோதியாய் எரியும் நெருப்புக்கும் ஒரு எல்லை உண்டு. அதுவும் சங்கமிக்கும் இடம் ஆத்மா, சிவம் என்ற ஆத்மா. ஆகவே அலைபாயும் காற்று கண்ணில் தெரியாது. அதற்கும் ஒரு எல்லை உண்டு. புயல் என்ற ரூபத்தில் அதுவும் கடல் கடந்து போகும். வாயு என்ற ரூபத்தில் அதற்கும் ஒரு எல்லை உண்டு. ஆகவே இவையெல்லாம் நீ போராடினால்தான் ஜெயிக்க முடியும். பயப்படாதே, திகைக்காதே, பதறாதே. விதி உனக்கு எதிரே இருந்தாலும்
முருகா முருகா என்று என் நாமத்தை உச்சரி. உன் வலிகளுக்கும் வேதனைகளும் எல்லாம் பறந்து ஓடும் என் செல்லமே. அதே போலத்தான் இதை நான் பலமுறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன். வாழ்க்கையில் நாம் அடைய நினைக்கும் எந்த ஒரு மகத்தான விஷயத்திற்கும் எது தேவை சொல் பார்க்கலாம். நான் சொன்னதை நினைவு கூர்ந்து எடுத்து விட்டாயா? விடாமுயற்சி. ஆம் செல்லமே, அந்த விடாமுயற்சி மிகவும் அவசியம். அது படிப்பாக இருக்கட்டும், அல்லது வேலையாக இருக்கட்டும், நல்ல நிலைக்கு உயர்வாக இருக்கட்டும், எதற்கும் என்ன தேவை? விடாமுயற்சி என்பது மிகவும் அவசியம். தைரியத்துடன் கூடிய விடாமுயற்சி வாழ்க்கையில் எந்த பகுதியிலும் வெற்றிக்கு தேவையான ஒரு முக்கிய மூலப்பொருளாகும். இன்னொன்றும் சொல்கிறேன், தைரியத்துடன் கூடிய விடாமுயற்சி என்பது தடைகள் மற்றும் தோல்விகள் இருந்த போதிலும் உனக்கான இலக்குகளை அடைய கடினமாக உழைத்து தொடர்ந்து முயற்சி செய்வதாகும். தயங்குபவர்களுக்கும், எதை கண்டாலும் பயப்படுபவர்களுக்கும், தேவையில்லாமல் அதிகமாக யோசிப்பவர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே சாத்தியமில்லை. துணிவும் முயற்சியும் தான் வெற்றியின் முதல் படி. ஆகவே எதையும் துணிந்து இறங்கி செயல்படுவதுதான் சிறந்தது. வெறும் துணிவு மட்டும் பயனற்றது. துணிவுடன் எடுக்கும் விடாமுயற்சியும் சேர்ந்தால்தான் உனக்கான வெற்றி கிடைக்கும் என் செல்லமே. போராடி வெற்றி பெற முடியும் நிச்சயமாக. சவால்கள் மற்றும் பின்னடைவுகளை சமாளிக்கும் திறனை தைரியமும் விடாமுயற்சியும் வழங்குகிறது. மனதைரியம் அதிகரிக்க எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து நம்பிக்கையுடன் சிந்திக்க வேண்டும். தவறுகள் தவிர்க்க முடியாதவை என்பதை புரிந்து கொண்டு அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ள பழக வேண்டும். தினமும் காலையில் எழுந்ததும் நம்மை ஊக்குவிக்கும் நேர்மறையான வாக்கியங்களை மனதிற்குள் சொல்லிக்கொள்ளலாம். புரிகிறதா? அதே போலத்தான் பிறர் துன்பம் கண்டு மகிழ்வது மகா பாவம். பிறரின் இன்பம் கண்டு மகிழ்வது பெரும் புண்ணியத்தை சேர்க்கும். இதை நீ எப்போதும் கவனித்தில் கொள். என்னை நீ மனதார ஒரு கணம் நினைத்தாலே போதும். முருகா முருகா என்று உனது வாழ்க்கையின் மேடு பள்ளங்களையும் கஷ்டங்களையும் சரி செய்து விடுவேன். இதோ உன் வாழ்க்கையில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நாள் மலர்ந்து விட்டது. எனவே எதை கண்டும் அஞ்சாதே, பதற்றப்படாதே. இந்த முருகப்பெருமான் இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய்? இன்று இரவுக்குள் நல்லது நிச்சயமாக நடக்கும். இது திருச்செந்தூர் முருகனின் அருள்வாக்கு என் செல்லமே. நம்பிக்கையோடு கேட்டுவிட்டாய் அல்லவா? நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.